ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே சந்திப்பாராக. அவருடைய வார்த்தையை தியானிப்பதும், அவரோடு பேசுவதும், அவரிடத்தில் கேட்பதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியமான இந்த வேளையை ஆண்டவர் தந்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவாராக. ஆதியாகமங்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து, 2வது வசனம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் என்று சொல்லி ஆபிரகாமின் ஒரு அனுபவத்தை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பகலின் உஷ்ண வேளையிலே தாங்க முடியாத வெயில், மம்ரேயின் சமபூமி, வெட்ட வெளியான அந்த பூமி, அந்த இடத்திலே ஆபிரகாம் கூடார வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். அவருக்குள்ளே என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்ததோ தெரியாது. அவருடைய கண்கள் சுற்றி பார்த்திருந்தால் அவருடைய வேலைக்காரர்களுடைய கூடாரங்கள், அவருடைய ஆடு மாடுகளின் கொட்டகைகள், விசாரணை கர்த்தன் வேலை செய்து கொண்டிருப்பது, வேலைக்காரர்கள் நடந்து கொண்டிருப்பது எல்லாம் கண்களுக்கு அவருக்கு தெரியும். அப்படி உட்கார்ந்து அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஓடி இருக்கலாம். எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை நான் அறியாத தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது நான் புறப்பட்டு வந்தேன். அறியாத தேவனை நம்பி நான் புறப்பட்டு வந்தேன். அந்த சத்தத்தை நான் விசுவாசித்து புறப்பட்டு வந்தேன். அந்த தரிசனத்தை நம்பி நான் நடந்து வந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த சம பூமியிலே எவ்வளவு கூடாரங்கள், எவ்வளவு பெருக்கம், எவ்வளவு அடிமைகளின் கூடாரங்கள், கைப்பிடிந்த அடிமைகள், அவருடைய வீட்டிலே பிறந்த வேலைக்காரர்கள், ஆழ்ந்து செழித்திருக்கும் ஒரு சூழ்நிலைமை. இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒன்றையும் கூட அவர் நினைத்திருப்பார், இவை எல்லாவற்றையும் ஆழ்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, நான் பிள்ளையற்றவனாய் இருக்கிறேனே என்ற எண்ணம் அவருக்குள் நிச்சயமாக ஓடி இருக்கக்கூடும். அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது வேதம் சொல்கிறது 3 புருஷர் அந்த இடத்திலே நிற்கிறார்கள். ஆண்டவரை தரிசித்து பழக்கம் இருந்த ஆபிரகாமுக்கு இவர்கள் தூதர்கள் என்பதை நிச்சயம் புரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அவசரமாக ஆபிரகாம் அவர்களிடம் போய், இந்த இடம் மட்டும் வந்தீர்கள், அடியே நிற்கும் இடம் மட்டும் வந்தீர்கள், இப்படியே கடந்து போகக்கூடாது, நீங்கள் அமர்ந்திருங்கள், ஒரு சில நிமிடங்களில் நான் உணவை ஆயத்தப்படுத்தி விடுவேன், புசித்து சற்று இளைப்பாரி நீங்கள் கடந்து போகலாம் என்று சொல்லி அவர்களிடம் வேண்டிக் கொண்டு அவர் ஓடி வந்து ஒரு இளங்கன்றை பிடிக்க சொல்லி எல்லா சமையலுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுகிறார். சாராயிடமும் போய் மாவை எடுத்து புளிப்பில்லாத அப்பமாக, மெல்லிய அப்பமாக சுட சொல்கிறார். சாராய் செய்ய மாட்டாங்க, எல்லா வேலைக்காரிகள் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரையும் வச்சு மேற்பார்த்து அவங்க மேற்பார்வையில் அவர்களுக்கு தயாராகிறது. எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்து அவரை புசித்த பின்பு வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நான் திரும்பவும் வருவேன், நான் வரும்பொழுது உனக்கு சாராய் ஒரு குமாரனை பெற்றிருப்பாள் என்று சொல்லுகிறார். சாராயும் இந்த உணவெல்லாம் தயாரித்து கொண்டு வந்து பரிமாறுவதற்கு கூட இருந்து கொடுத்துட்டு ஆபிரகாமுக்கு பின்னாக கூடாரத்திலே உள்ளே சற்று தள்ளி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சாராயின் உள்ளத்திலே ஒரு சின்ன சந்தேகம்னு சொல்றதா அல்லது ஒரு எண்ணம் என்று சொல்லலாம். ஆபிரகாமுக்கோ வயதாகிவிட்டது, நானோ கிழவியாகிவிட்டேன், இந்த நிலைமையில எங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி இவர் வாக்கு சொல்லுகிறாரே என்று சொல்லி அப்படியே அது ஒரு சிறு நகைப்பாக, மனதிற்குள்ளாய் ஒரு சிறு சிரிப்பாக மாறுகிறது. அந்த வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் வாக்கு தத்தம் என்று எண்ணாதபடிக்கு இவர் சொல்கிறார் என்று எண்ணுகிறபடினாலே அது ஒரு சிறு நகைப்பாக மாறிவிடுகிறது. ஆபிரகாமின் சுபாவம் என்ன என்றால், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கடந்து வந்தால் அது என்னவாக இருந்தாலும் சரி அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவார். அப்படியே புறப்படுன்னு சொன்னார் ஆபிரகாம். தன்னுடைய வீட்டையும் எல்லாரையும் விட்டு அவர் புறப்பட்டு விட்டார். அப்படிப்பட்ட
சுபாவம் உடையவர் ஆபிரகாம். ஆனால் சாராய்க்கு சற்று இது வேடிக்கையாக இருந்தது. இது எப்படி நடக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு எண்ணம் வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளுக்குள்ளும் கடந்து வருகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, எப்போது நாம் அவர் புரிந்து கொள்ளுகிற அந்நிய மொழியிலே அவரோடு கூட நாம் சம்பாஷிக்க ஆரம்பிக்கிறோமோ, நாம் பரலோகத்தோடு தொடர்பு கொண்டு தேவனோடு பேசுகிறோம். தேவன் அதை செவி கொடுத்து கேட்கிறார். சில வேளைகளிலே அவர் அதிலே பதிலும் சொல்லுகிறார். அந்த பதில் நிச்சயமாக தேவனோடு உறவாடு பழகினால் அது புரிந்து கொள்ளும். அதனுடைய மொழிபெயர்ப்பு நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஓட ஆரம்பிக்கும், அல்லது அது வார்த்தையாக ரேமாவாக வெளியே வர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் பிள்ளைகள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், சற்றும் சந்தேகப்படாமல். ஆனால் எல்லா தெய்வ பிள்ளைகளும் கூடி ஜெபிக்கிற இடத்திலும் கூட சில பிள்ளைகளுக்கு சந்தேகம் வருவதுண்டு. இது எத்தனையோ முறை சொல்லப்பட்டாச்சு. இந்த வாக்கு தத்தமா, அது அப்பவே சொல்லியாச்சு. இந்த வாக்கு தத்தமா, இது இன்னும் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வீட்டுக்குள், நம்முடைய கூடாரத்திற்குள், நம்முடைய வீடு, நம்முடைய கூடாரத்தை பற்றி தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நம்முடைய வீட்டிற்குள்ளாய் சிலராக சேர்ந்து ஜபிக்கும் பொழுது அல்லது நாம ஜபிக்கும் பொழுது இந்த சந்தேகம் வராதபடிக்கு, ஏனென்றால் கர்த்தர் சாராய் நகைத்தாள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு சாராய் நகைத்தாள் என்று சொல்லும் பொழுது சாராய் அதை மறுக்கிறார்கள். இல்லை இல்லை, நான் நகைக்கவில்லை என்று சொல்லி. இதையும் கூட நம்முடைய வீட்டில் இந்த சம்பவம் நிகழலாம். இல்லை, நான் சொல்லலை, அப்படி நினைக்கல, அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் ஒவ்வொரு அசைவையும், நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் குறித்து வைக்கிறவர். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நமக்கு ஓடுகிற எண்ணங்கள் எல்லாம், நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கப்படுகிறது. அது ஒரு நாள் திறக்கப்படும். தேவ சன்னதியிலே நாம் நிற்கும் பொழுது, நியாய தீர்ப்புக்காக நிற்கும் பொழுது, நாம் எண்ணுகிற எண்ணங்களும், நாம் சிரித்த சிரிப்புகளும், பேசின காரியங்களும், எதிர்த்து சொன்ன ஒவ்வொரு காரியங்களும், நம்பாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் பேசின காரியங்களும் அப்படியே ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டு அங்கு திறந்து வைக்கப்படும். நியாய தீர்ப்பு நாளிலே அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும். நம்முடைய கூடாரத்திலே இப்படி நிகழாதபடிக்கு தேவ வார்த்தை கடந்து வராதா? ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் என்னோடு கூட சொல்ல மாட்டாரா? எங்களுடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி எப்படி ஆபிரகாம் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தாரோ, அப்படி நம்முடைய இருதயம் தேவனுக்காக காத்திருந்தால் கட்டாயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, பிள்ளை இல்லை என்று சொல்வார்கள். திருமணம் நடக்கவில்லையே, கஷ்டமாக தான் இருக்கும். வேலை கிடைக்க மாட்டேங்குது, பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, சும்மாவே இருக்கிறான். இதெல்லாம் மனதை உடைக்கிற காரியங்கள் தான். கூடாரத்திற்குள்ளாய், வீட்டிற்குள்ளாய் நொறுங்குதல் உண்டாயிருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே ஒரு வார்த்தை தேவன் சொல்ல மாட்டாரா? ஒருவேளை எல்லாரும் வீட்டில் அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம், நீங்கள் மட்டும் அபிஷேகிக்கப்பட்டிருக்கலாம். ஒருத்தரும் ஜெபம் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சில வேளைகளில் அபிஷேகம் பெற்றவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அபிஷேகம் பெறாதவர்கள், ரட்சிப்பே இல்லாத வீட்டு பிள்ளைகள் கூட இருப்பாங்க. அதையெல்லாம் உணராதபடிக்கு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி அல்ல. தனிமையாய் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் போராடி, ஆண்டவரே, என் மகனுக்கு ஒரு குழந்தை வேண்டும், என் மகளுக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு அவருடைய மொழியிலே பேசி ஸ்தோத்திரத்தோடு எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரத்தோடு, அதாவது சர்வ வல்லமுள்ள இவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கூடாரத்தையும் ஆபிரகாமின் கூடாரத்தை விட ஆசீர்வாதமான கூடாரமாக, அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டார். அப்படி மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு கூடாரத்தை பார்க்கிறோம். யோபு என்ற புத்தகத்திலே யோபு 29வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தால் யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார். அவருடைய ரகசிய செயல் அவருடைய கூடாரத்தின் மேல் இருந்ததனால் அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு இருந்தார். அந்த நாட்களிலே செல்வ செழிப்புள்ளவனாக இருந்தேன். என்னுடைய கூடாரத்தில் நெய்யினால் என்னுடைய பாதங்களை கழுவினேன். எண்ணெய் எனக்காக கண்மலையில் இருந்து புறப்பட்டு வந்த அவ்வளவு செல்வம், அவ்வளவு ஆசீர்வாதம், என்னுடைய பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்த பொழுது எப்படி கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது என்று யோபு சொல்லுகிறார். ஆனால் அவரும் பயத்தோடு தான் இருந்தார். எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் விடுபட்டு போகக்கூடாதுன்னு எவ்வளவோ கவனமாக இருந்தாலும் கூட பிரியமானவர்களே, அவருடைய
காரியம், அவருடைய வாழ்க்கை நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு எவ்வளவுதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் நமக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு அழிக்கிறவன் ஒருவன், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பற்றி குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அதனால் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அதுபோல வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப நான் ஒன்றுமே செய்யாமல் ஒதுங்கி இருந்தாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, எதிராளிகள் அதிகம் என்னை எதிர்த்து வருகிறார்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் நான் உங்களோட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எண்ணாகமங்களின் புத்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆரோனின் கோலை அங்கு கொண்டு சாட்சி கூடாரத்திலே எல்லாரும் பிரபுக்களின் கூட கோலையும் வைத்த பொழுது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. மறுநாள் காலையிலே அது துளிர்த்து பூ பூத்து காய் கொடுத்து கனிந்திருந்தது, வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரோனை எல்லாரும் அவன்தான் இருக்கணுமான்னு கேட்ட பொழுது ஆண்டவர் அவன்தான் இருக்க வேண்டும், அவன் என்னால் அழைக்கப்பட்டவன் என்பதை நிரூபிக்கும்படியாய், எதிரிகளுக்கு முன்பாக அவர்களை மட்டங்கடிக்கும்படியாக இந்த கோலை துளிர்க்க செய்தார். அப்படி அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே வைத்துக் கொள்வார், மறைவிலே வைத்துக் கொள்வார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கையோடு அவன் சொல்லுகிறான். அதே வேளையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்போமானால், சிசரா என்ற மனிதனை, உங்களுக்கு தளபதியை உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தத்தை நடப்பித்தவன். அவன் எந்த கூடாரத்துக்கு ஓடி போனான்? கடைசியில் தப்பித்துக் கொள்வதற்காக நேர எதிரியுடைய கூடாரத்துக்குள்ளே, யாகையிலுடைய கூடாரத்துக்குள்ளே, கூடார தொழிலாளியின் கூடாரத்துக்குள்ளே தப்பி ஓடி போன பொழுது, அவள் கூடார தொழிலாளியின் மனைவியாக இருந்தபடினாலே அவனை எண்ணம் கண்டு அவனை அந்த இடத்திலே உருவ குத்தி கொன்று போடுகிறாள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்போமானால் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம் ஆண்டவருடைய காரியங்களில் ஒன்றே பார்ப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் அந்த இடத்துல எழும்பி மறுரூப மலையிலே அவர் மறுரூபமாகிறார். யோவானுக்கு முன்பாக, பேதுரு யாக்கோபுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். மோசேயும் எலியாவும் காணப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். பேதுரு தன்னை அறியாமலே சொல்ல அவ்வளவு சந்தோஷம் அந்த இடத்தை நிரப்பினபடினாலே அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல 3 கூடாரங்களை போடுவோம், நாம் இந்த இடத்துல தாபரிக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே நமக்கு கற்றுத் தருகிறார். அதே போல நாமும் ஒரு நாள் மறுரூபமாக்கப்படுவோம். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. மறுரூபமாகி அவரோடு கூட நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட நாம் வாழ்வோம் என்பதை காட்டும்படியாக தான் அங்கு மறுரூபமாகி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய கூடாரத்திலும் வாருமப்பா, எங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, தவறான காரியங்கள் எங்களுடைய கூடாரத்தில் இல்லாதபடி அப்புறப்படுத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கன்னு ஒரு வினாடி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய தவறுகள், குற்றங்கள், குறைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த வேளையில் மன்னித்து, தகப்பனே, எங்களுடைய கூடாரத்தின் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய கூடாரங்களுக்குள்ளே இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ரகசிய செயல் எங்களுடைய கூடாரங்களின் மேல் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டையும் அப்படி ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. எங்கெல்லாம் தாழ்ச்சி அடைந்திருக்கிறார்களோ, குறைவுபட்டு போயிருக்கிறார்களோ, பிள்ளை கொடுக்க வேண்டுமோ கொடுத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலையா என்னென்ன காரியங்களிலே குறைவுபட்டு துக்கத்திலே உடைந்து போயிருக்கிறார்களோ, எதிராளிகளால் நொறுக்கப்பட்டு போயிருக்கிறார்களோ, அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா, சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை அதிகமாய் இன்னும் அதிகமாய் உள்ளே இறங்கட்டும் என்று சொல்லி உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் தகப்பனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதை ஜெப தூபமாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. கூடாரங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.